திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை. தமிழ் சினிமாவில் 16 வயது நிலை திரைப்படம் மூலம் இயக்குநராக அறிமுகமாகி புதிய பிரளயத்தையே ஏற்படுத்தியவர் பாரதி ராஜா. மண் சார்ந்த கிராமத்து படங்களை உருவாக்கியவர். இயல்பான கதை, திரைக்கதையால் ரசிகர்களை கவர்ந்தவர். கிராமத்து மக்களின் அன்பு, காதல், கோபம், பகை என எல்லா உணர்வுகளையும் திரையில் பிரதிபலித்தவர். அதனால்தான் மயிலு, சப்பானி மற்றும் பரட்டை போன்ற கதாபாத்திரங்கள் பல வருடங்கள் கழித்து இப்போதும் பேசப்படுகிறது. 16 வயது நிலை ஹிட்டுக்கு பிறகு ராதிகா மற்றும் சுதாகரை அறிமுகம் செய்து கிழக்கே போகும் ரயில் என்கிற படத்தை இயக்கினார். அதுவும் சூப்பர் ஹிட் ஆனது. கவுண்டமணி, ராதிகா, சுதாகர், கார்த்திக், ராதா, ரேகா, ராஜா, ரேவதி, பாண்டியன் என பல புதிய நடிகர்கள் மற்றும் நடிகைகளை திரையுலகில் அறிமுகம் செய்து வைத்தவரும் இவர்தான். கிராமத்து படங்களை மட்டுமே பாரதி ராஜாவால் எடுக்க முடியும் என திரையுலகினர் கமெண்ட் அடித்தார்கள். அந்த கோபத்தில்தான் சிகப்பு ரோஜாக்கள் என்ற வெற்றி படத்தை எடுத்து காட்டினார். மேலும் டிக் டிக் டிக், ஒரு கைதியின் டைரி, கொடி பறக்குது, கேப்டன் மகள், பொம்மலாட்டம் ஆகிய படங்களை இயக்கினார். பாரதி ராஜாவின் படங்களுக்கு திரைத்துறையை சேர்ந்த பலருமே ரசிகர்களாக இருந்தார்கள். அதில் முக்கியமானவர் எம்ஜிஆர். பாரதி ராஜா இயக்கிய எல்லா படங்களையும் பார்த்துவிட்டு மனம் விட்டு பாராட்டியவர் அவர். பாரதி ராஜாவுடன் அன்பாக பழகி அவருக்கு சில உதவிகளையும் எம்ஜிஆர் செய்திருக்கிறார். அதேபோல ஜெயலலிதாவுக்கும் பாரதி ராஜாவின் படங்கள் பிடித்திருக்கிறது. பாரதி ராஜா இயக்கிய முதல் மரியாதை படத்தை 15 முறைக்கும் மேல் பார்த்து ரசித்திருக்கிறார் ஜெயலலிதா. பாரதி ராஜா 16 வயது நிலை படத்திற்கு முன்பு ஜெயலலிதா நடிக்கவிருந்த ஒரு படத்தை எடுக்க திட்டமிட்டார். ஆனால் பாரதி ராஜா பற்றி ஜெயவிடம் சிலர் தப்பாக சொல்லி அந்த படம் நடக்காமல் தடுத்துவிட்டனர். அந்த கதையை தான் பின்னாளில் ரேவதியை வைத்து புதுமை பெண் என எடுத்தார் பாரதி ராஜா. திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.